தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் வழங்கும் தேநீர் விருந்தை காங்கிரஸ் இடதுசாரிகளுடன் தற்போது மதிமுகவும் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் ஆளுநரினுடைய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைகிறார் அரசியல் பிரிவு ஆசிரியர் தம்பி தமிழரசன். தமிழினி உங்களிடம். நன்றி பாலவேல். ஆளுநர் குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் தேநீர் விருந்துக்கான ஏற்பாடை செய்திருக்கிறார். இந்த விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஏறக்குறைய அனைத்து கட்சிகளுமே அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன. காங்கிரஸ் தொடங்கி மனிதநேய மக்கள் கட்சி வரை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தற்போது நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு கே எஸ் அழகிரி தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு அழகிரி. வணக்கங்க. ஆளுநர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் அறிவிச்சிருக்கிறீங்க. காங்கிரஸ் அறிவிப்பதற்கு என்ன அடிப்படை காரணம்? முதற்கட்டமாக அவர் தமிழகத்திற்கான ஆளுநர் அல்ல, அவர் RSS பாரதிய ஜனதாவிற்கான ஆளுநர். எல்லா ஆளுநர்களுக்குமே அரசியல் கருத்து உண்டு. அது காங்கிரஸாக இருந்தாலும் அல்லது வேறு இயக்கங்களாக இருந்தாலும் ஒரு ஆளுநர் என்பவர் ஏதாவது ஒரு அரசியல் சார்புடையவராக இருப்பார். ஆனால் யாரும் இவ்வளவு அப்பட்டமாக வெளியில் அதை காட்டிக்கொள்வது கிடையாது. இவர் ஒரு பிரச்சாரகர் போல செயல்படுகிறார், பேசுகிறார். தேச துரோக குற்றங்களில் அவர் ஈடுபடுகிறார். அவர்கள் அரசியல் பிரிவாக இருந்த பொழுது இந்த சுதந்திரத்திற்காக அவர்கள் ஒரு சிறிய ஏற்பாட்டை கூட செய்தது கிடையாது, போராடியது கிடையாது, எதுவும் செய்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, இந்த சுதந்திர போராட்ட வரலாற்றையே மாற்றி எழுத முயற்சிக்கிறார்கள், மாற்றி பதிவு செய்கிறார்கள். அவர்களிடம் எடுத்து சொல்ல தலைவர்கள் இல்லாத காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியில் இருந்த மகாத்மா காந்திக்கு அடுத்த நிலையில் இருந்த தலைவர்களை எடுத்து வைத்து ஏதோ அவர்களுக்கும் காந்திக்கும் விரோதம் போல, அவர்களுக்கும் காந்திக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதை போல ஒரு உருவகத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். இது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், குறிப்பாக ஆளுநராக இருக்கிறவர் செய்யக்கூடாத ஒரு செயல். உலகமே இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியினுடைய பங்கு என்ன என்பதனை உலகமே அறியும். அப்படி இருக்கிற பொழுது இந்த RN ரவி அதை அறியவில்லை என்று சொன்னார், இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இருக்க முடியாது. எனவே அவர் கொடுக்கிற விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம்.